जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் ஞானியாயின் தீண்டாதானும் என் குருவே தொடர்கிறது. பிரம்மா முதற்கொண்டு எறும்பு வரை பேதமே இல்லாமல் எல்லா தேகத்துக்குள்ளிருந்தும் குறுக்கிழையாக கோத்து வாங்கிக் கொண்டு ஜகத்தையெல்லாம் சாட்சி மாத்திரமாக பார்ப்பது ஒரே சைத்தன்யம்தான். பிபீலிகா என்றால் எறும்பு. எல்லா ஜீவன்களுக்கும் இந்திரியங்கள், மனஸ் எல்லாம் இருக்கின்றன. இவை எல்லாம் ஸ்வதாவாக ஜடமே. ஜீவனில் நெடுக்கிழையாக இவையெல்லாம் இருக்கின்றனவென்றால் இவற்றை சேர்த்து பிடித்து கோத்து வாங்கி இவற்றுக்கு உயிரை கொடுக்கும் குறுக்கிழையாயிருப்பது ஆத்ம சைத்தன்யமே. புரோதா ஜெகத்சாக்ஷினி என்பதில் புரோதா என்றால் குறுக்கிழை, ஓதக புரோதம் என்பார்கள். ஓதம் நெடுக்கிழை, புரோதம் குறுக்கிழை, அதாவது பாவும் ஊடும் என்பவை. இந்திரியங்கள், மனஸ் எல்லாம் காரியத்தில் அகப்பட்டு கொண்டு தடமாடிக் கொண்டிருப்பவை. சைத்தன்யமோ அதனால்தான் உயிர் ஏற்பட்டு காரிய சக்தியும் உண்டாகிறது என்றாலும் கூட தான் என்னவோ காரியத்தில் மாட்டிக்கொள்ளாமல் ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல் சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டு மட்டும் இருக்கிறது. ஜெகத் சாட்சினி. அடி உதைப்பட்டுக் கொள்கிறவன் வாதியும் பிரதிவாதியும். பட்டுக்கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவன் தானே சாட்சி. சகல ஜீவ ஜந்துக்களிலும் ஒரே சைத்தன்யம் இருப்பது மட்டுமில்லை, ஒவ்வொரு ஜீவனுக்குமே எண்ணி முடியாத நிலைகள் இருக்கின்றன அல்லவா? இவை முக்கியமாக 3இல் அடங்கிவிடும். ஜாக்ரத் என்னும் விழிப்பு நிலை, ஸ்வப்னம் என்னும் கனவு நிலை, சுக்ஷுப்தி என்ற தூக்க நிலை. இந்த 3 நிலைகளிலும் கூட பேதமே இல்லாமல் அந்த ஒரே ஞான வஸ்துதான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இதை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதராயா சம்வித் உஜ்ரும் பதே. இப்படியுள்ள ஆத்மாதான் நிஜமான நாமான சப்ஜெக்ட். பாக்கியெல்லாம் வெளிலோகம் மாத்திரமில்லை, நம் தேகம், இந்திரியம், அந்தக்கரணம் ஆகிய எல்லாமும் கூட ஆப்ஜெக்ட் தான், நாம் இல்லை. பார்க்கிற உள்வஸ்து ஆத்மாதான். பாக்கியாவும் பார்க்கப்படுபவையான ஆத்மாவல்லாத வெளிவஸ்துக்கள்தான். அவை தான் இல்லை, ஆத்மாவே தான் என்ற உறுதியான பிரக்ஞை, அனுபவ அறிவு எவனுக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவன் பஞ்சமனானாலும் சரி, பிராமணனானாலும் சரி, அவன் என் குருவே என்று நிச்சயமாக அபிப்பிராயப்படுகிறேன். சைவாகம் சாட்சி மாத்திரமாயுள்ள அந்த சைத்தன்யமே நான். ந ச திருஷ்ய வஸ்து இதிஹி. பார்க்கப்படும் கண், காது, மூக்கு, மனசு, உலகம் முதலிய எதுவுமில்லை என்ற, அதாவது ஏகப்பட்டதாக விஷயங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அறிவது ஒரே அறிவுதானே. தான் இந்த அறிகிற அறிவுதானே ஒழிய அறியப்படுகிற எதுவுமில்லை என்ற திருட பிரஜ்ஞாபி யஸ்யாஸ்தி சேத். அசைக்க முடியாத ஞானானுபவம் எவனுக்கு இருந்தாலும், யஸ்யாஸ்தி சேத் அவன் எவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். சாண்டாளோஸ்து தீண்டாதானாகத்தான் இருக்கட்டும், த்விஜோஸ்து அல்லது பிராமணனாகத்தான் இருக்கட்டும். இந்த ஜாதி வித்தியாசம், மற்ற வித்தியாசம் எதுவும் அப்படிப்பட்ட ஞானியின் விஷயத்தில் இல்லை. ஆகையால் அவன் எவனாயிருந்தாலும் குரு ரிதி ஏஷா மனிஷா மமஹ, நமக்கெல்லாம் குருவாக இருப்பவன் என்பது என் உறுதியான கொள்கை. இது முதல் ஸ்லோகம். முழுக்கச் சொல்லப்படுகிறேனாக்கும் என்று பயப்பட வேண்டாம். கடைசி ஸ்லோகத்துக்கு வந்து விடுகிறேன். யத் சௌக்கியாம் புதி லேஷ லேஷத இமே சக்ராதயோ நிர்விருதா யச்சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்துவா முனிர் நிர்விருதஹ யஸ்மின் நித்ய சுகாம் புதௌ கலித தீர் பிரம்மைவ ந பிரம்மவித் யஹ் கக்ஷ் சித்ஸ சுரேந்திர வந்தித பதோ நூனம் மனிஷா மம. ஆனந்தா வபோதாம் புதி என்று பஞ்சமன் பெரிய சமுத்திரம் மாதிரியான ஆத்மானந்தத்தை சொன்னானே, அதையேதான் ஆச்சாரியாலும் இந்த ஸ்லோகத்தில் 2 இடத்தில் சௌக்கியாம்புதி என்றும் சுகாம்புதி என்றும் சொல்கிறார். சிஷ்யன் என்றால் குரு வச்சனத்தை திருப்பிச் சொல்லணும். ஜெகதாச்சாரியால் என்று நாம் சொல்கிறவர் எவனோ ஒரு பஞ்சமன் ஞானியாயிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டவுடன் அவனை குரு என்று சொல்லிவிட்டார்.
மனிஷா மனிஷா என்று திரும்ப திரும்ப அடித்துச் சொல்லிவிட்டார். அவன் சொன்ன ஆனந்த சமுத்திரத்தையும் இங்கே 2 தடவை சொல்லிவிடுகிறார். நம்மை விட ராஜாவுக்கு சந்தோஷானுபவம் ஜாஸ்தி இருக்கும். ராஜபோகம் என்று அதனால்தான் சொல்வது. நம்முடைய லோகத்து ராஜாக்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் விட இன்பலோகமாகவே இருக்கப்பட்ட தேவலோக ராஜாவான இந்திரனுக்கு அதிக சந்தோஷம் இருக்கும். சக்ராதயோ என்பதில் சக்ரன் என்பது இந்திரனைத்தான். அவனுடைய அந்த மகத்தான சந்தோஷ அனுபவம் கூட ஞானி அனுபவிக்கும் ஆத்மானந்த சமுத்திரத்தின் ஒரு வெகு சிறிய துளிதானாம். லேசம் என்றால் துளி, லேசு என்கிறோமே, அப்படி கனமே இல்லாத திவலை. லேச லேச என்று திருப்பி இருப்பதற்கு திவலையிலும் திவலையாக என்று அர்த்தம். ஞானியின் ஆனந்தம் சமுத்திரமென்றால் அதன் திவலையிலும் திவலையாயிருப்பதுதான் இந்திரனின் ஆனந்தமும் கூட. லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளை பரம வேதாந்தமாக தத் பத லக்ஷ்யார்த்தா சித்தேஹ ரசரூபிணி குறிப்பு தத் துவமசி முதலான வாக்கியங்களில் தத் என்னும் அதுவாகிய பதத்திற்கு அர்த்தமான பிரம்மமாக இருப்பவள் தத் பத லக்ஷ்யார்த்தா ஒன்றேயான சைத்தன்ய ரசத்தின் வடிவினன் சித்தேக ரசரூபிணி என்று சொன்னவுடன் பிரம்மாதி தேவர்களின் ஆனந்தத்தையும் தன்னுடைய ஆத்மானந்தத்தில் லவலேசமாக்கி விடுபவள் என்று ஒரு பெயர் சொல்லி இருக்கிறது. ஸ்வாத்மானந்த லவி பூத பிரம்மாத்யானந்த சந்ததிஹி. உபனிஷத்திலும் இந்த ஆனந்தத்தின் ஒரு மாத்திரையை கொண்டுதான் அத்தனை ஜீவகுலமும் ஜீவிக்கிறது என்று இருக்கிறது. குறிப்பு பிரஹதாரண்யகம் 4வது அத்தியாயம் 3:32 ஸ்லோகம். இந்திரனுக்கு அந்த ஆனந்தம் என்னவென்று தெரியாது. ஆனால் ஞானிக்கு தெரியும். ஞானியை முனி என்று அதாவது ஸ்லோகத்தின் 2ஆம் வரியில் சொல்லியிருக்கிறது. சித்தம் அப்படியே அடங்கி பிரசாந்தமாக உள்ள ஸ்திதியில் அவன் அந்த பேரானந்தத்தை சம்பாதித்து விடுகிறான். யச்சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்துவா முனிர் நிர்விருத்தக. நிர்விருத்தி என்றால் ஆனந்த திருப்தி. முதலில் சக்ராதயோ நிர்விருத்தா என்று இந்திராதியரின் ஆனந்த திருப்தியை சொல்லிவிட்டு இங்கே ஞானியின் ஆனந்த திருப்தியை சொல்கிறார். இந்திராதியர் ஆனந்தப்படுவது புத்தியை வைத்துக்கொண்டு புத்தியால் வெளியானந்தங்களை தனதாக நினைத்துக்கொண்டு சப்ஜெக்டை விட்டு ஆப்ஜெக்டை பிடித்துக்கொண்டு என்னவோ திவலையானந்தம்தான் அவர்கள் அடைகிறார்கள். இவன் அதாவது ஞானி சமுத்திரமான ஆனந்தத்தை அடைவதோ புத்தியினால் அல்ல. இவனுடைய புத்தியும் இவனுக்கு வேறான ஆப்ஜெக்டாக அந்த சமுத்திரத்தில் நழுவி விழுந்து கரைந்தே போய்விட்டது. கலித தீ என்றால் அதுதான் அர்த்தம். நித்யானந்த சமுத்திரத்தில் ஞானியின் புத்தி கரைந்து போயாச்சு. யஸ்மின் நித்ய சுகாம்புதௌ கலிததி. புத்தியால் அறியும்போது அது அறிகிற எல்லாம் அதற்கு வேறானவை. புத்தி அழிந்து போன பின்தான் பிரம்மத்தை அறிய முடியும். இப்படி அறிந்தவனே பிரம்மவித் என்று நாம் என்னவோ நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இங்கே அறியப்படும் வஸ்து அறிகிற வஸ்து என்று 2 இல்லையே. புத்தியால் அறியும் வரை சரி, புத்தி அறிகிறது. அது எவற்றை அறிகிறதோ அவை அறியப்படுகின்றன. இப்படி வித்தியாசமாய் 2 இருக்கின்றன. அதுதான் துவைத்தம். புத்தியே கரைந்து மறைந்து போய்விட்ட பிறகு பிரம்மத்தை அறிவது என்றால் எதை கொண்டு? புத்தியும் போனவிட்டு எஞ்சி நிற்கும் ஆத்மாவால் என்றால் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுதானே. அதற்கு அறியப்பட வேண்டிய வேறாக ஒன்று கிடையவே கிடையாதே. ஆப்ஜெக்டே இல்லாத சப்ஜெக்ட் அல்லவா அது. ஆகையால் ஞானி அப்படியே பிரம்மானந்த சமுத்திரத்தில் முழுகி அதை அறிகிறான், பிரம்மவித் ஆகிறான், அதாவது பிரம்மத்தை அறிந்தவனாகிறான் என்று ஔபசாரிகமாகச் சொன்னாலும் வாஸ்தவத்தில் அறிகிற இவன் வேறு, அறியப்படும் பிரம்மம் வேறு என்று இல்லாமல் இவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். பிரம்மவித் இல்லை, பிரம்மமே. யஸ்மின் நித்ய சுகாம்புதௌ கலித்ததீர் பிரம்மவைன பிரம்மவித். ஆச்சாரியால் சொல்கிறார், இப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபன் எனக்கு குரு. உங்களுக்கு குரு என்பது மட்டுமில்லை, இவனுடைய ஆனந்தத்தின் லேச லேசத்தையே தெரிந்து கொண்ட இந்திரனும் இவன் காலில் வந்து சிஷ்யனாக விழத்தான் வேண்டும். இது என் தீர்மானமான அபிப்பிராயம். மனிஷா எக்கச்சித் சுரேந்திர வந்தித பதோ நூனம் மனிஷா மம. மனிஷா என்றாலே நிச்சயமான அபிப்பிராயம் என்று அர்த்தம்.
நூனம் என்றாலும் நிச்சயம்தான். நூனம் மனிஷா என்று போட்டு தம்முடைய முடிவை பாருங்கள் மாதிரி உறுதிப்படுத்தி சொல்கிறார். அந்த முடிவு என்ன? ஞானிகளின் விஷயத்தில் ஜாதி, குலம், வயசு, அந்தஸ்து எதுவும் பார்க்காமல் குரு ஸ்தானத்தில் வைத்து மரியாதை பண்ணணும் என்பதே. இத்துடன் ஞானியாயின் தீண்டாதானும் என் குருவே நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.